வைகை அணையில் 70 அடி வரை தண்ணீர் உள்ள நிலையில் 58 கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த கோரி உசிலம்பட்டியை சேர்ந்த விவசாயிகள் போராடி வருகின்றனர். விவசாயிகளின் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக வணிகர் சங்கம் சார்பில் 2000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் வீரசேகர் அளித்த விரிவான தகவல்களையும் தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியின் கனவு திட்டமான 58 கால்வாய் திட்டமானது அந்த திட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான போராட்டங்கள், அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான போராட்டங்கள், தண்ணீர் திறந்துவிட கோரிய போராட்டங்கள் என மக்கள் போராட்ட காலமாகவே நடந்து வரும் சூழ்நிலையில் இன்று அந்த வைகை அணையில் 68 அடியில் தண்ணீர் திறக்க ஆணை வழங்கியது. அதன்போது 70 அடி நிரம்பியுள்ள நிலையிலும் தண்ணீர் திறக்காத நிலையில் இன்று கடையடைப்பு போராட்டத்தை பொதுமக்கள் முன்னெடுத்துள்ளனர். ஏற்கனவே பசுமறியல் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரியான சூழல் நடந்த சூழ்நிலை இன்று 2000 கடைகளுக்கு மேற்பட்ட கடைகள் கடையடைத்து வர்த்தக சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளனர். எல்லாம் உசிலம்பட்டி வணிகர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவருமே இன்னைக்கு கடையடைப்பு போராட்டம் பண்றோம். காரணம் பாத்தீங்கன்னா 58 கால்வான்றது மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருந்து அந்த திட்டம் உசிலம்பட்டி கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா 28 வருஷம் 30 வருஷமா பல கட்டங்களை தாண்டி அந்த திட்டம் முழுமையடைஞ்சாலும் அந்த திட்டத்துக்கான தண்ணீர் வர்றது பெரிய போராட்டமாவே இருக்கு. ஏன்னா வருஷம் அதுக்கு போராடி தண்ணி பெற வேண்டியதா இருக்கு. கேட்டா 1008 காரணங்களை சொல்றாங்க, ராமநாதபுரம், சிவகங்கை என்று. ஆனா எங்களுக்கான தண்ணியை எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் மனுஷன் தான்றத அவங்களுக்கு யாருக்குமே புரியல. ஏன்னா இந்த திட்டத்தை வைடாமல 70 அடியை எட்டின பேரும் திறந்து விட்டுறாங்க. மறுபடியும் ஆனா எங்களுக்கு அந்த பாயிண்ட் வரும்போது கீழே போயிருது. அதனால தண்ணி இல்லாமலே போயிருது. கனவு திட்டமான 58 கால்வாய் திட்டமானது மக்களின் குடிநீர் பிரச்சனையையும் மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய ஒரு திட்டமாக உள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு நிலையும் போராட்டங்களே கொண்டு உள்ள சூழல் ஏற்படும் காரணத்தால் அரசு செவிசாய்த்து இந்த திட்டத்தினை நிரந்தரமாக ஆணை வழங்கி தண்ணீர் திறக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். உசிலம்பட்டி செய்திகளுக்காக, தமிழ் ஜனம் செய்திகளுக்காக வீரசேகர். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.